ஆமா மேடம். என்ன பண்றதுனே தெரியல. ஹ, ராசாத்தி வேற இன்னும் காணோம். டைம் வேற போயிட்டே இருக்கு. ஃபோன் போட்டாலும் எடுக்கல. இப்ப என்னதான் பண்றது? தெரியலையே மேடம். ஒண்ணுமே புரியலையேம்மா. இதான் நல்ல சமயம். இப்ப கண்மணியை பத்தி சொன்னா கரெக்டா இருக்கும். மேடம், எனக்கு ஒண்ணு தோணுது மேடம், சொல்லவா? சொல்லுங்க. எப்படியாவது எனக்கு ராசாத்தி டைம்க்கு வரணும். எனக்கு அது போதும். மேடம், இவ்வளவு நேரம் ஆச்சு, இனிமே ராசாத்தி வருவாங்களான்னு நம்பிக்கை இல்லை. என்ன பண்றது? நாம நம்பிதான் ஆகணும். ஏன்னா நம்ம சிச்சுவேஷன் அப்படி. ஆமா, அது இருக்கட்டும். நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அத சொல்லுங்க. கண்மணியே இந்த ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். அது மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் தான். அதனால கண்மணியே கொடியேற்ற வைக்கலாம் மேடம், சரியா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அப்ப வேணா கண்மணி நம்பர் 1 இருந்திருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் ராசாத்தி தான் சேர்மன். அது மட்டும் இல்ல, மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கண்மணி எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையேமா. கண்மணியை சும்மா நினைக்காதீங்க. அதான் பாரி ஐயா, பெரிய வீட்டு மருமகன்ற ஒரு பேர் போதாதா கண்மணிக்கு நம்ம ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு? ஆமா மேடம், இதை தவிர வேற வழி இல்ல. கண்மணியை கொடியேற்ற வைக்கலாம். சரி சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேணா நாம வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் ராசாத்தி வரலனா நாம கண்மணியை கூப்பிட்டு கொடியேத்த சொல்லலாம். சரிங்க ஓகே மேடம், அதான் சரி. சரி. சிஸ்டர், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதுபடி பண்ணா கண்டிப்பா நம்ம தப்பிக்கலாம். என்ன ஐடியான்னு? இந்த ஐடியா நல்லா இருக்குனே, அப்படியே செஞ்சிடலாம். ராசாத்தி வாங்க. அக்கா பார்க்கா, அக்கா ராசாத்தி தப்பிச்சு போற மாதிரி இருக்கு. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? போய் புடிங்கடா அவங்கள.
என்ன பண்ணாலும் இவ என்னடா இவனுங்க? இல்ல வேஸ்ட்டுக்கா. ஏண்டா நாங்க ஏமாந்த நேரம் பார்த்து தப்பிக்கவா பாக்குறீங்க? யார் தப்பிக்க பாக்குறது? ஏன் இது வரைக்கும் வாங்கினது பத்தாதா? இன்னும் வாங்கணுமா? உரிக்கிற உரியில என்ன ஆக போறேன்னு பாரு. அதையும் பாப்போம். ராசதி, உங்களுக்கு குடியேத்த லேட் ஆகுது. நீ கிளம்புங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். அண்ணா உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி நான் போவேன்? சொன்னா கேளுமா, இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. கிளம்பு. அண்ணா ம். நீ போ. அண்ணா ஏய், நீ என்ன பெரிய ஹீரோவாடா? அவளை நீ காப்பாத்த பாக்குறா? அண்ணா, நான் அவ்வளவு பெரிய ஹீரோலாம் இல்லண்ணே, சும்மா சின்ன ஹீரோ. கைய கால உடைச்சா உன்னை யாரு காப்பாத்துறான்னு பாக்கலாம். ஏய், போடுற வேணா. ஓடுடா ஓடுடா. மச்சான், ஓடுடா ஓடு. ஒன்னாகலையே? இல்ல மாமா, நல்ல நேரத்துல வந்தீங்க. இல்லனா நாங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிருப்போம்னே தெரியல. மச்சான், இதெல்லாம் அந்த கண்மணியோட வேலைதான். ராசாத்தி கொடியேற்ற கூடாதுன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் திருத்தவே முடியாது மச்சான். இதை பாருங்க மச்சான், இப்ப அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நம்ம சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும். ராசாத்தி வா போலாம். வாங்க மச்சான். டைம் வேற ஆயிட்டே இருக்கே. மேடம், இனிமேலும் ஃபங்க்ஷன் நடத்தாம டிலே பண்றதுல அர்த்தமே இல்ல. ராசாத்தியும் இனிமே வர மாதிரி தெரியல. நாமளும் பல வழியில ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அவங்க எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. நானும் எப்படியாவது ராசாத்தி வந்துருவான்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னும் வரல. இனிமே அவளுக்காக காத்திருக்கிறத விட வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நம்ம கண்மணியும் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். நம்ம ஸ்கூலுக்கு பேர் வாங்கி தந்தவ தான். அவளையே கொடியேத்த வச்சிடலாம். அப்படி வாங்க வழிக்கு. இந்த நேரத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு அந்த ராசாத்தி தான் கொடியேத்தணும்னு சொன்னீங்கல்ல, அதே வாயால இன்னைக்கு என்ன கொடியேத்தணும்னு சொல்ல வச்சேன் பாத்தீங்களா? அதான் கண்மணி. சரி வாங்க. ஓகே மேடம். கண்மணி. என்ன மேடம்? ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நீதான் கொடியேத்தணும் கண்மணி. என்ன மேடம் திடீர்னு என்ன கொடியேத்த சொல்றீங்க? அன்னைக்கு என்னமோ ராசாத்தி தான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருப்பா, அது மட்டும் இல்லாம இப்போ சேர்மன் அவர் ஆயிட்டா, அவ தான் கொடியேத்தணும்னு சொன்னீங்க. ஆமா கண்மணி, ராசாத்தி தான் கொடியேத்துறதா இருந்துச்சு. ஆனா 1 மணி நேரமா ராசாத்திய பத்தி எந்த தகவலும் இல்ல.
இப்ப நாம அதை ஆராய்ச்சி பண்றதை விட அடுத்து நடக்க போறத பத்தி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீயும் நம்ம ஸ்கூலோட விஐபி ஸ்டூடெண்ட் தான். அதான் உன்னை கொடியேத்த கூப்பிடுறேன். இந்த வாய்ப்பை நீ மறுக்க கூடாது. மேடம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்காக ஒத்துக்கல. இது நான் படிச்ச ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனைனா அதை சரி பண்ண வேண்டியது என் கடமை. அதுக்காக ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. பாரி என்ன நம்ம ராசாத்தி சேர்மன் ஆகி அவ படிச்ச ஸ்கூல்லயே குடியேத்துறது பெருமையா இருக்குப்பா. ஆமாண்ணா. என்ன அண்ணியை இன்னும் காணோம்? வருவாங்க இரு. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் சேர்மன் ராசாத்திக்கு பதிலா நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் கண்மணியும் பெரிய வீட்டின் மூத்த மருமகளான கண்மணி இப்ப நம்மளுக்கு கொடியேத்தி வைப்பாங்க. வா கண்மணி வா. என்னாச்சு கண்மணி? கண்மணி என்னாச்சுமா? எழுந்துரு எழுந்துரு. என்னாச்சுமா? என்னாச்சு கண்மணி? ஒன்னும் இல்ல மேம். வேற எங்கேயும் அடிப்படலையே? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. லைட்டா கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்னம்மா, பார்த்து நடக்க கூடாதாமா? நான் ரொம்ப பதறிட்டேன். சரி வாங்க வாங்க. அத்தை, கண்மணி கொடியேத்த போறா, அப்ப ராசாத்தி எங்க போனா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள வேற போன் பண்ணி ராசாத்தி இருக்காளான்னு கேட்டாரு. என்ன ஏதுன்னு தெரியலையே. ஐயோ அத்தை, நீங்க போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க. கொடியேத்துமா? ஏத்து. ராசாத்தி வந்தாச்சு. கடைசி நேரத்துல எப்படியோ இந்த குண்டச்சி வந்து சேர்ந்துட்டாலே. இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட நான் குடியேத்திருப்பேன். கரெக்டா வந்துட்டான். இந்த காஞ்சனா பெருசா வாய்க்கிழியே பேசுறாளே தவிர எப்ப பார்த்தாலும் போட்டு விட்டுறான். வாமா ராசாத்தி, உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கோம். நீயே கொடியேத்தி வைமா. டைம் இல்லாததுனால வேற வழி இல்லாம கண்மணிய கொடியேத்த சொன்னோம். இப்ப நீயே வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீயே கொடியேத்துமா. பரவாயில்ல மேடம், கண்மணியே கொடியேத்துட்டோம். அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். இல்லம்மா, இப்ப நீ சரியான நேரத்துக்கு வந்துட்டியே. இப்ப நீதான் கொடியேத்தணும். அதான் சரி. சில தவிர்க்க முடியாத காரணத்தால் சிறிது லேட்டானாலும் சரியான நேரத்துக்கு கொடியேத்தி தலைமை தாங்க வந்திருக்கிற நம்ம ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட் சேர்மன் ராசாத்தி இப்ப கொடியேத்துவாங்க.
கண்மணி, நீ கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ராசாத்தி வந்துட்டா, அதனால அவளே கொடியேத்தட்டும். என்னடி கண்மணி, கை கெட்டினது வாய்க்கு கிடைக்காம போன மாதிரி இந்த குண்டச்சி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. கொடியேத்துமா. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம ராசாத்திய பத்தி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். ராசாத்தி நம்ம ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு சேர்மனா உயர்ந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ஸ்கூலுக்கே வந்து கொடியேத்துறது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். ராசாத்தி சின்ன வயசுல படிக்கிறப்போ அவங்க ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது, ரொம்ப சுமாரா தான் படிப்பாங்க. அப்ப கண்மணி தான் பிரைட் ஸ்டூடெண்ட். நல்லா படிப்பாங்க, நிறைய மார்க் வாங்குவாங்க, ஸ்கூல் லீடரா கூட இருந்திருக்காங்க. கண்மணி, நீ கொடியேத்தலனாலும் உன்னை பத்தி பெருமையா தான் பேசுறாங்க. அது போதுண்டி எனக்கு. பரவாயில்லையே, ஸ்டேஜ்ல அந்த ராசாத்திய டல் ஸ்டூடெண்ட்னு சொன்னது சந்தோஷமா தான் இருக்கு. அதனால கண்மணி தான் பின்னாடி பெரிய ஆளா வருவாங்கன்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம். காலப்போக்குல கண்மணியும் ராசாத்தியும் ரெண்டு பேருமே பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிட்டாங்க. ஆனா கண்மணி பெரிய வீட்டு மருமகங்கிற இடத்திலேயே தேங்கி நின்னுட்டாங்க. என்னடி, உன்னை ஒசத்தி பேசுற மாதிரி பேசிட்டு டக்குன்னு கீழே போட்டு மிதிச்சிட்டா? சபையில கூப்பிட்டு மூக்க இருக்கிற மாதிரி பண்ணிட்டாளே இந்த பொம்பளை. ஆனா ராசாத்தி மருமகள்ங்கிற இடத்தோட நிக்காம காய்கறி பிசினஸ் செஞ்சு படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு சேர்மன் ஆகி நம்ம ஸ்கூலுக்கே பெருமை சேர்த்திருக்காங்க. அவரை மாதிரி இங்க இருக்கிற மாணவ செல்வங்களும் வாழ்க்கையில உயரணும், அதான் என்னோட ஆசை. இப்ப ராசாத்திய உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக நான் அவங்கள அழைக்கிறேன். வாங்க ராசாத்தி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சின்ன வயசுல ஹெச்எம் சொன்ன மாதிரி மக்கு ஸ்டூடெண்ட் தான். அப்போவும் நான் குண்டா இருந்ததுனால என் உருவத்தை வச்சு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு வித தாழ்வு மனப்பான்மை எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால என்னால சரியா படிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா எல்லாரும் முன்னாடியும் பெரிய ஆளா வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு நெருப்பு மட்டும் உள்ளுக்குள்ள அணையாம இருந்துச்சு. அந்த ஃபயர் தான் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு சாதகமா அமைஞ்சாதான் சாதிக்க முடியும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனது ஒரு பெரிய வீடு. அங்க எனக்கு பல சோதனை வந்துச்சு.
அப்போ எனக்கு முழுக்க சப்போர்ட்டா இருந்தது என் கணவர் இனியன் தான். இப்போ நான் வாழ்க்கையில உயர்ந்து சேர்மனா நிக்கிறேன்னா எனக்கு அவர் கணவரை கிடைச்சதுதான் காரணம். மச்சான், சிஸ்டர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவரு ஒரு புருஷனா என்கிட்ட எந்த ஈகோவும் இல்லாம தான் பழகுறாரு. ஆம்பளை அப்படிங்கிற எந்த ஆளுமையும் பண்ணாம என்னை சுதந்திரமா இருக்க விட்டாரு. எனக்குள்ளேயும் இப்படி ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சதே அவர் தான். பல நல்ல விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினைச்சப்ப என்னை என்கரேஜ் பண்ணதோட தன்னால முடிஞ்ச ஃபுல் சப்போர்ட்டையும் கொடுத்தாரு. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட வெற்றிக்கு பின்னால என் கணவர் தான் இருக்காரு. இதை நான் ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இதே மாதிரி கணவர் கிடைச்சா என்ன மாதிரி பெண்கள் நிறைய சாதிப்பாங்க. அப்புறம் என் வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான நபர் என் பிரபா அண்ணன். அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியே ஆகணும். நான் சேர்மன் எலெக்ஷன்ல ஜெயிக்க இவரும் என்னோட ஃப்ரெண்டு சத்யாவும் தான் பெரிய காரணம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு உதவி பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, அன்ப மழை மாதிரி பொழிவாரு அண்ணன். அப்புறம் என்னை சுத்தி அம்மா, அண்ணன், அண்ணி ஆரம்பத்துல இருந்து எங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற என்னோட அழகப்பா அண்ணன், ஐஷு, சசி அண்ணன், நிறைய நல்லவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரையாலையும் தான் நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கிற மாணவர்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். வாழ்க்கையில படிப்பு ரொம்ப முக்கியம். நல்லா படிக்கிற பசங்க எப்படியாவது மேல வந்துருவாங்க, உயர்ந்த பதவிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனா படிக்க முடியாத, படிப்பு வராதவங்களுக்கு நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுற கூடாது. உங்களுக்குள்ள முன்னேறணுங்கிற ஆசையும் வெறியும் இருந்தாலே போதும். சந்தர்ப்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா உதவியா இருக்கும். நீங்களும் உயர்ந்த இடத்தை அடையலாம். அதுக்கு நானே உதாரணமா உங்க முன்னாடி நிக்கிறேன். என்னடா என்னை பத்தியே பெருமையா பேசிக்கிறேனே நினைக்க வேண்டாம். என்னாலேயும் முடியும்னா உங்களால முடியும். கடைசியா இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பள்ளி நிர்வாகத்துக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராசாத்தி, சூப்பரா பேசுனமா. உன்னோட பேச்சு இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரு டானிக்கா இருக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு தான் மேடம் நான் நன்றி சொல்லணும். சூப்பர் ராசாத்தி, கலக்கிட்ட. சான்ஸே இல்ல. வேற மாதிரி விஸ்வரூபம் எடுத்திருக்க. கங்க்ராட்ஸ். இன்னும் நிறைய சிகரங்களை தொடணும். தேங்க்யூ. சிஸ்டர் பேச்சு அபாரம் இல்ல, எந்த பேச்சாலுமே பேசிட்டு இருக்காங்க. ரசாத்தி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மேடையில ஏறி பேசி நீயும் பேர் வாங்கிட்ட, எனக்கும் பேர் வாங்கி கொடுத்துட்ட. யாருக்கும் அமையாத புருஷன் எனக்கு அமைஞ்சிருக்கீங்க. நிறைய புருஷன்மார்கள் இதை பார்த்துட்டு பொண்டாட்டிக்கு மாரல் சப்போர்ட்டா இருந்தா அவங்களும் பெருசா சாதிப்பாங்கல்ல.
ஒரே ஒரு ஆட்டோகிராஃப்க்கா. பாத்தியா கண்மணி, எப்படி இருந்த ராசதி இப்ப எப்படி ஆயிட்டான்னு. இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டன்னு விஜய் தம்பி சொல்லுச்சு போல. இப்ப அந்த கருத்து ரொம்ப அவசியமா? இந்த கன்றாவி எல்லாம் என்னால சகிக்க முடியல. வா போலாம். சரிங்க மேடம், நான் வரேன். ரொம்ப நன்றிமா. வரேன். சரி ராசாத்தி. ஏய் கண்மணி, என்ன கண்மணி அதுக்குள்ள கிளம்பிட்ட? என்ன எல்லாரும் பாராட்டுறத பார்த்தா அப்படியே உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டே எரியுமே. அதான் பார்க்க பொறுக்காம கிளம்பிட்டியா? இல்ல ஆளை வச்சு என்ன வரவிடாம லாக் பண்ணிய, அது எனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு ஓடுறியா? ஹே, என்னடி திமிரா? நீ என்னைக்குமே எனக்கு கீழே தாண்டி. நீ இந்த ஸ்கூல்ல கொடியேத்தின உடனே ஏதோ கோட்டையில கொடியேத்தின நினைப்பு வந்துருச்சா? நான் எப்பவுமே அப்படிலாம் நினைச்சதே இல்லப்பா. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பானாம். சில பேர் அப்படிதான் ஆடுறாங்க கண்மணி. விடுமா விடுமா, ஆடட்டும். ஏண்டி, ஏதோ இந்த சின்ன ஊர்ல ஒரு ஸ்கூல்ல கொடியேத்திட்டா நீ எல்லாம் பெரிய ஆளாடி. ஏன் கண்மணி, கொடியேத்திட்டா பெரிய ஆளான்னு கேக்குற, அப்புறம் எதுக்கு அந்த கொடியை ஏத்த கிரிமினல் வேலையெல்லாம் செஞ்ச? சூப்பர் ராசாத்தி, சரியா நெத்தி அடி. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு பேசுறாளே. சிரிங்க சிரிங்க, சேர்மேன் ஆயிட்டேங்கிற மெதப்புல தெரியறியா? இந்த மெதப்பெல்லாம் என்னைக்குமே எனக்கு வராது கண்மணி. நீ கொடியேத்தணும்னு ஆசைப்பட்டது தப்பில்ல, அதுக்கு நேர் வழியில உன்னை ரெடி பண்ணி நீ கொடியேத்திருந்தா நானே உனக்கு சல்யூட் பண்ணி பாராட்டியிருப்பேன். ஆனா எனக்கு கிடைச்ச வாய்ப்பை குறுக்கு வழியில நீ தட்டி பறிக்கணும்னு நினைச்சதுதான் பெரிய தப்பு. ஹே, எனக்கு எது சரி எது தப்புன்னு நீ சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமா போயிடல. என்ன கேவலமா போகலையா? அப்ப நீங்க அந்த ரவுடி பொம்பளை வச்சு சிஸ்டர் லாக் பண்ணதெல்லாம் கேவலம் இல்லையா? மச்சான், இதெல்லாம் அவங்க அகராதிலேயே கிடையாது. ராசாத்தி மாதிரி ஒரு ஆள் முன்னேறான்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அவங்களுக்கு கேவலம் இல்லைங்களா? நீ என்னப்பா இனியா, உன் அண்ணன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம ரொம்ப தான் பேசுற. மரியாதை தெரியாதா உனக்கு? யாருமா அது? ஓ, ஒத்தா. சரி, ஊது ஊது. இல்லையே, ஏன் மாமா அடுக்க ஒடுக்கமா பவ்யமா தான் இல்லங்க அண்ணின்னு சொன்னாரு. இல்லன்னா? ஆமாமா மச்சான், பவ்யமா தானே சொன்னாரு. கேட்டுச்சா? ஹே பிரபு, உன் தங்கச்சிய ஜெயிக்க வச்சுட்டேன்னு ரொம்ப ஆடாத. அப்புறம் துண்ட காணும் துணிய காணும்னு இந்த ஊரை விட்டு ஓட வைப்பா இந்த கண்மணி. ஏன் கண்மணி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இதே மாதிரி பேசிட்டு இருப்ப? எனக்கு கடவுளோட ஆசையும் நல்லவங்களோட துணையும் இருக்கிறதுனால நீ எத்தனை தடை போட்டாலும் அதெல்லாம் உடைச்சு வெளியில வந்துருவேன். அதான் நீயே பார்த்தல்ல, கடைசி நேரத்துல உன் கையில இருந்து கொடி பறி போனத. இதுலயாவது நீ பாடம் கத்துக்கிட்டா சரி. ஐயா, ஏமா சும்மா இவங்கிட்ட பாடத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? இவங்களாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டாங்க. மச்சான், இது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா மச்சான். அப்போ ரொம்ப கஷ்டம். மாமா போதும் மாமா, கண்மணியும் எவ்வளவு அடிதான் தாங்குவா? ஐயோ அப்பா,
ரொம்பதான் கரிசனம். ஹேய், நீ என்னதான் சேர்மேனா இருந்தாலும் மேடையில வச்சு நான் தான் பிரைட் ஸ்டூடெண்ட், நீ ஒரு மக்கு பிளாஸ்டரின்னு ஹெச்எம்ஏ உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும்? ஒன்னு சொல்றேன் ராசாத்தி, இப்ப வரைக்கும் நான் தான் பிரைட் ஸ்டூடெண்ட். என்னைக்குமே நீ அதை மாத்தவே முடியாது. ஒத்துக்கிறேன், நீயும் புத்திசாலி தான். ஆனா அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா எல்லாருக்கும் நல்லது. அப்புறம் நீ சேர்மன் என்ன மந்திரியா கூட ஆகலாம். நான் ஆகுறேனோ இல்லையோ, எப்பவுமே நம்பர் 1ன்னு காட்ட வேண்டி. ஆனா நான் ஒரு விஷயத்துல தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கேனே, அது உனக்கு புரியுதா? என்ன புரியலையா? நீ ரொம்ப நாள் கண்ட கனவு ஆசை எல்லாமே பெரிய வீட்டு மருமகளா வரணும்னு தான். அது என்னைக்குமே நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதை இன்னைக்கு வரைக்கும் நடத்தி காட்டிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு பெரிய வெற்றிடி. இதெல்லாம் ஒரு வெற்றியா? அடுத்தவங்களை எப்படிரா கெடுக்கலாம்னு நினைக்கிறவங்களாம் என்ன ஜென்மமோ. அது மட்டும் இல்ல மச்சான், இதெல்லாம் ஒரு பெருமை சொல்லி பேசுறத பாத்தீங்களா? எந்த பால போட்டாலும் நோ பால் ஆக்கி அசிங்கப்படுத்துறாங்களே. அப்படிதான் பேசுவேன். ஏய் ராசாத்தி, இந்த சேர்மேன் பதவியில நீ ரொம்ப நாளா இருக்க முடியாது. உனக்கு டென்ஷன் மேல டென்ஷன் கொடுத்து ஏன்டா இந்த பதவிக்கு வந்தோன்னு ஒவ்வொரு நாளும் உன்னை நினைக்க வச்சு திணற அடிச்சு, ஐயோ சாமி விட்டா போதோன்னு ஓட ஓட விரட்டி மறுபடியும் உன்னை ஒரு மக்கு ராசாத்தியா வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வைக்கல. என் பேரு கண்மணி இல்லடி. என்னடி சிரிக்கிற? காமெடி பண்ணா சிரிப்பு தான் வரும். பின்ன நடக்காத விஷயத்துக்கு இப்படி பில்டப் கொடுத்து சொன்னா சிரிப்பு வராதா? நடக்காத விஷயத்தெல்லாம் நடத்தி காட்டுறவதாண்டி இந்த கண்மணி. என்ன சவால் விடுறியா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு கண்மணி. திரும்ப திரும்ப என்கிட்ட தோத்தாலும் உன் கான்ஃபிடன்ட் லெவல பாராட்டியே ஆகணும். ஏய் உன்னா, ஏய் என்னடி கத்துற? நீ என்னடி சவால் விடுறது? நான் விடுறேன்டி சவால். நீ என்னதான் குடைச்சல் கொடுத்தாலும் அதெல்லாம் உடைச்சு தவிடுபொடி ஆக்கி அடுத்த எலெக்ஷன் வர வரைக்கும் நான் சேர்மன் பதவியில நின்னு காட்டல, என் பேர் ராசாத்தி இல்ல. சபாஷ், சரியான போட்டி. வெற்றி உனக்குதான் ராசாத்தி. அதையும் பாக்கலாண்டி. இப்ப நான் வெறும் ராசாத்தி இல்ல, சேர்மன் ராசாத்தி. உன்னை விட எனக்கு பவர் அதிகம். அதோட நேர்மையா நல்ல எண்ணத்தோட இருக்கிறவங்க என்னைக்கும் தோத்துதா சரித்திரமே இல்ல. ஏய் பாக்கலாண்டி, நீயா நானா? நீ வாமா. சிஸ்டர், கண்மணிக்கு சரியான நோஸ் கட் கொடுத்துருக்கீங்க போல. இப்படிலாம் செஞ்சாதான் அவங்க திருந்துவாங்க. யாரு அவங்களா? அதெல்லாம் திருந்தாத ஜென்மம். கடவுளே வந்தாலும் திருத்த முடியாது. நம்ம நோஸ் கட் கொடுத்தாலும் அதை தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி நீங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். வாங்க போலாம். என்ன மாப்ள, கை ரொம்ப வலிக்குதா? லைட்டா வலிக்குதுடா. சரி, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் ராசாத்துக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ. அப்புறம் ரொம்ப பயந்துருவாங்க. அண்ணா, என்னம்மா? கொஞ்சம் தள்ளிக்கோங்க, பார்த்து சூடா இருக்கு. அண்ணே, இந்த உப்பு ஒத்துடம் கொடுத்தா வலி சரியாயிடும். கையை காட்டுங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். லேசா தான் அடிபட்டு இருக்கு. 2 டேஸ்ல அதுவே சரியாயிடும். பாவம் சிஸ்டர், அவங்களால எனக்கு அடிபட்டுச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருக்காங்க. இப்ப போய் எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. முதல்ல ஒத்துடம் கொடுத்துக்கோங்க, அப்பதான் வலி சரியாகும். ஒரு முரட கம்பால நச்சுன்னு அடிச்சான். அது எப்படி வலிச்சிருக்கும்?
கைய காட்டுங்கண்ணே. இல்ல வேணாம் சிஸ்டர், வலி இல்லைன்னு சொல்றேன்ல. சும்மா சொல்லாதீங்க தம்பி. இந்த வைத்தியத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனால தான் அப்படி சொல்றீங்க. நிஜமாவே இந்த நாட்டு வைத்தியம் நல்ல பலன் கொடுக்கும். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கலாமா? ஆமாமா, என் மாப்பிள்ள அப்படிலாம் நினைக்க மாட்டான். அப்புறம் என்ன தயங்குறீங்க? இந்த தங்கச்சி சொன்னா கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? சரிம்மா. லைட்டா எல்லாம் என்னாலதான். நான் போய் கொடி ஏத்தலனா இப்ப என்ன கெட்டு போயிட போகுது? இப்போ உங்களுக்கு காயம் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு என் கூட வர போய் தானே உங்களுக்கு அடிபட்டுருச்சு. சாரிண்ண. என்ன ராசத் இப்படி சொல்ற? அவங்க ஒரு நல்லது நடக்க விடாம தடுப்பாங்க, அதை பார்த்துட்டு கை கட்டி நான் வேடிக்கை பார்க்கணுமா? அது மட்டும் இல்ல, உனக்காக அடிபட்டதுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். நல்ல வேளை சத்யா இல்ல, இல்லனா இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. ரவுடி பேபி இருந்திருந்தா கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் ஃபீல் பண்ணிருக்க மாட்டா? ஏன்னா அவங்க என்னை விட நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. இப்படிலாம் எனக்கு அடிபடுறதுக்குலாம் விட்டுருக்க மாட்டாங்க. மாப்பிள்ள, இந்த நேரத்துல இந்த நிலைமையில இப்படி ஒரு காமெடி தேவையா? அதுக்குதான் நான் இருக்கேன்ல. நீதான் இருக்கல. அண்ணே, இத நீங்க லைட்டா எடுத்துக்கிட்டாலும் என்னால எடுத்துக்க முடியல. நான் ஸ்கூல்ல கொடியேத்தணுங்கிறதுக்காக தானே நீங்க ரிஸ்க் எடுத்து அடிபட்டீங்க. உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? சென்னையில ஏசி ரூம்ல ஜாலியா இருக்க வேண்டியவரு இப்படி கிராமத்துக்கு வந்து அடிபடணுமா? ஆமாங்க, ராசாத்தி சொன்ன மாதிரி எங்க குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவோ செய்றீங்க. இந்த நன்றி கடன்லாம் எப்படி தீக்க போறேனே தெரியல. பிரதர், அந்த இடத்துல எனக்கு பதில் நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? எங்க உயிரை கொடுத்தாவது என் தங்கச்சியை காப்பாத்த தாங்க ட்ரை பண்ணிருப்பேன். அதை தானே நானும் செஞ்சேன். இதுக்காக எதுக்கு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் என் கூடவே இன்னொரு அண்ணனா பிறந்திருக்கலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க.